மின்சாரங்கிறது ஒரு அடித்தட்ட மக்கள்லேருந்து ஒரு பணக்காரர் வரைக்கும் எல்லாமே உபயோகப்படுத்தக்கூடிய ஒரே இது வந்து மின்சாரம். மின்சாரம் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலை. இன்றைக்கி வந்து ஒரு மணி நேரம் ஆஃப் பண்ணால் கூட எங்களுக்கெல்லாம் ஃபோன் வந்து அவ்வளோ ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. மாவட்ட அதிகாரிங்கிற முறையில் எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஃபோன் வந்துக்கிட்டு இருக்குது. அது ஒரு நாளுக்கு நாள் அதோட டெவலப்மெண்ட்ஸ் வர 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 மக்களோட தேவைகள் அதிகரித்து வருகிறது. ஸோ டிமாண்டு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஆனால் மக்களுக்கு வந்து அதோடைய மின்சாரம் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு தூத்துக்குடியிலேருந்து மேட்டூர்லேருந்து இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து அடையுது அப்படின்னா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ பண்ணியிருக்கிறோம், அதோட நெட்வொர்க் எவ்வளோ தாண்டியெல்லாம் வருதுங்கிறத மக்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தான் தெரியும், அதோட பொறியாளர்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி ஒரு யூனிட் மின்சாரம் உற்பத்தியாகி இங்கே வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ரூபா ரேட்டு வருது ஒரு யூனிட்டு. அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா அதுதான் இல்லை. ஏன்னா வந்து அதோட அருமைகள் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதுதான் அதை வலியுறுத்தி போகணுங்கிறது தான். அதுக்காக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதில்ல. தேவையான இடத்துல தேவையான அளவு தேவையான நேரத்தில் வந்து நம்ம உபயோகப்படுத்தணும்.